ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரிஞ்சிக்காதம்பம். நாம் இன்றைக்கி பூசணிக்காய் வச்சு எப்படி பக்கோடா பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பூசணிக்காயில் நிறையா ரெசிபீஸ் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இது ஒன்று ரொம்ப சிம்பிளான, அதே மாதிரி ஈஸியான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள்: தோல் நீக்கிட்டு துருவிய பூசணிக்காய் 1 கப், பஜ்ஜி மிக்ஸ் 3/4 கப். பஜ்ஜி மிக்ஸோட வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், அதோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அப்படி இல்லைன்னா 1/2 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம பஜ்ஜி மிக்ஸ் ரெடி. இப்போ பூசணிக்காயை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அது கூட நம்ம இந்த பஜ்ஜி மிக்ஸையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். 1 கப் பூசணிக்காய் துருவலுக்கு 3/4 கப் இந்த மிக்ஸ் சரியாக இருக்கும், அல்லது நான் முன்னாடியே சொன்ன அளவுகள் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பூசணிக்காயே கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கிறதுனால நமக்கு தண்ணி தேவைப்படாது. தேவைப்பட்டால் லேசாக தெளிச்சிக்கலாம். இப்போ ரொம்ப டைட்டாக இருக்குது, அதனால் லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ கொஞ்சமாக தெளிச்சிக்கோங்க. உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தெளிச்சிக்கணும். ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. எடுத்து இப்படி போட்டிங்கன்னா கொஞ்சமாக உதிர்த்து போடுற மாதிரி இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கனாலும் எடுத்து போட முடியாது, எண்ணெயும் நிறையா இழுக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு எண்ணெயில் கொஞ்சமாக பிச்சு நம்ம பக்கோடா போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடணும். இதை வெங்காயம்லாம் நம்ம சேர்க்க தேவையில்லை, வெறும் பூசணிக்காயே போதும். ஓவர்லோடு பண்ணாமல் அளவாக போட்டுட்டு அப்பப்போ திருப்பி போட்டு நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் வேக விட்டு எடுக்கணும். ஒரு சிலர் நினைப்பீங்க பூசணிக்காய் போடுறதுனால ரொம்ப இனிப்பாக இருக்குவானா, அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது சாதத்துக்கு கூட இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஸோ எண்ணெய் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு எண்ணெயை வடிச்சிட்டு சர்வ் பண்ணால் எண்ணெயெலாம் ரொம்பவே இழுக்காது, ட்ரையாக தான் இருந்தது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பூசணிக்காய் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறதுல அவ்வளவு சத்துக்கள் நிறைந்த பூசணிக்காயை வந்து கான்டினென்டல் ரெசிபிலெலாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி நம்ம இண்டியனைஸ்டு ரெசிபீஸில் நம்ம யூஸ் பண்ணி செஞ்சு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பூசணிக்காய் பக்கோடா உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.